அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 7வது பாடத்துலையும் 8வது பாடத்துலையும் புக்குக்கு பின்னாடி உள்ள 1 மார்க்கை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் வந்து டெரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணாமல் கொஸ்டினை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சுருக்கமான வழி தான் இது. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இங்கே 15 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது. இப்போ இந்த ஆன்சரில் இந்த 16க்கு மட்டும் சம்மந்தப்படுத்தும். இந்த ஆன்சரில் இந்த 136 இருக்கு இல்லையா, 136ல் இந்த 13 கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் என்ன வந்துடுது, 16. 3 கட் பண்ணாக்க 16 வந்துடுது. அப்போ இந்த 16 தான் அதுக்கு ஆன்சர். அதாவது இந்த 136லேருந்து 13 கட் பண்ணால் 16 இருக்குது. அந்த 16 தான் இங்கே கொஸ்டினில் இருக்குது. அதனால் அந்த ஆன்சரை நான் வச்சுக்கிறோம். அடுத்த 2வது கொஸ்டினில் இரு சம அரைக்கோளங்கள் இருக்குது. இரு சமம்னா 2ஆம் நம்பரு, சமம்னா மறுபடியும் 2 போட்டுக்குங்க. 2 பெருக்குனா எவ்வளவு, 4. இப்போ இந்த 4ங்கிற நம்பர் எங்கே வருதோ அதுதான் ஆன்சரு. அப்போ இதுதான் ஏங்கிற ஆன்சர் தான் ரைட்டு. அடுத்து 3வது கொஸ்டினில் இங்கே சாய் உயரம் கொடுத்துருக்குது 13. உயரம் கேட்டிருக்காங்க. சாய் உயரம்னா ஒரு உயரம் 13லேருந்து 1 சாஞ்சு போச்சுன்னு ஆவச்சுக்கோங்க. 13ல் 1 சாஞ்சிருச்சுன்னா மிச்சம் எவ்வளவு, 12. அப்போ இந்த 12 வர்றதான் நமக்கு ஆன்சரு. இப்படி எளிமையாக நான் வச்சுக்கலாம் வழிதான் அது. அடுத்து உருளையின் உயரத்தை மாற்றாமல் ஆரத்தை பாதியாக, பாதினாலே நமக்கு 2, அதாவது பாதின்னா 2ன்னு வச்சுக்கோங்க. 2 பாதியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா பொருள் எவ்வளவு, பாதின்னா 2. பாதியாக கொண்டும் உருளை உருவாக்கப்படுகிறதுன்னு போட்டுருக்காங்க. அப்போ 2ஓட தொடர்புடைய நம்பர். இப்போ 2னாக்கா 2ஓட வர்க்கம் வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர்டு எவ்வளவு, 4. இதை வச்சுக்கோங்க. அந்த 1:4 இதுதான் அதுக்கு ஆன்சர். அந்த 1ங்கிறத விட்டுருங்க, 1 எல்லா நம்பர்லையும் இருக்குது. இந்த 2 ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்குறதுன்னு வச்சுக்கோங்க. 2ஓட ஸ்கொயரு அப்படின்னு மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டா 2 வந்தாலே 2 கூட ஸ்கொயர் வந்து 4. அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து 5வது கொஸ்டின்னா உருளையின் இந்த நம்பர் இருக்கா, 3ல் 1 பங்குன்னு இருக்கு. 3ல் 1 பங்குன்னா 3ஓட தொடர்புடைய நம்பர் யாரு, 9. இந்த 9 இங்கேயும் இருக்குது. இந்த நம்பர்ல 9க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் யாருன்னு பாருங்க. 8, 9 வரிசையா இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. 8க்கு அடுத்து 9, இது பொருத்தமா இருக்குது. அதனால இந்த ஆன்சரு. 3ல் 1 பங்குன்னு இருக்கு. 3ஓட தொடர்புடைய நம்பர் 9. 9 பக்கத்தில் இருக்கிறது 8 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க. இந்த இதில் இந்த 6வது கணக்கில் இந்த 14 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது. இந்த 20 வர்ற மாதிரி இருக்க ஆன்சரு. இந்த ஆன்சரில் எங்கே வருதுன்னு பாருங்க, 20ங்க மட்டும்தான் வருது. இந்த இடத்துல மட்டும்தான் 20 வருது. அப்போ ஆன்சர் வந்து 11, 20. அதாவது கொஸ்டினில் இருக்க 20 ஆன்சரில் 2வது ஆன்சரில் 20ன்னு இருக்கு. அது மட்டும்தான் அதுக்கு ஆன்சர். அது மட்டும்தான் பொருந்தது, வேறு இதில் இல்லை. அடுத்து 7வது கொஸ்டினில் ஆரம் வந்து மும்மடங்குன்னு போட்டிருக்காங்க. ஆரம்னா 6ன்னு உச்சரிச்சுங்க. மும்மடங்குன்னா 3ன்னு வச்சுங்க. 6 × 3 எவ்வளவு, 18. இதை வச்சுக்கோங்க. ஆரம்னா ஆரத்தை 6. ஆரம் வந்து எப்படி மாறிடுது, 6ன்னு மாறிடுது. 6 அப்படின்னா 6, மும்மடங்குன்னா 6 முன்னா 18. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 18. அடுத்ததை பாருங்க. ஒரு கோளத்தின் மொத்த பரப்பு, அது வர்க்கத்தின் ஒரு கோளத்தின் மொத்த பரப்பு அதனுடைய ஆரத்தின், அது ஒரு அரைக்கோளம் இருக்கு. அரைக்கோளம்னா ஒரு ஆப்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிளில் மொத்தம் முழுசாக இருந்துச்சுன்னா 4 வட்டம். அதை கட் பண்ணிட்டோம்னாக்க கீழே 2 மேலே 2 பிரிஞ்சிடும். ஆனால் கட் பண்ணியிருக்க வெள்ளை பரப்பு இருக்கும், அது ஒரு வட்டமாக மாறிடும். அப்போ அரைக்கோளம் அப்படின்னாலே நமக்கு எத்தனை வட்டம் வரணும், 3 வட்டம் வரணும். 3 வட்டம் வந்தாக்க அந்த 3 பை வச்சுக்கோங்க. அரைக்கோளம்னா ஒரு ஆப்பிள் முழுசாக இருக்கும்போது 4 வட்டம், அது கோலத்தாக இருக்கும். அதை கட் பண்ண பகுதி வெள்ளையாக இருக்கிற பகுதி ஒரு வட்டமாக மாறிடும். அரைக்கோளம் வந்தால் 3 வட்டம் வச்சுக்கோங்க. அடுத்து 8 சென்டிமீட்டர் ஆரம்பில் திண்ம கோளம் கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம்னா ரொம்ப பெருசுன்னு உயரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயரம் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். இந்த ஆன்சர்லேயே பாருங்க, 3x, x, 4x, 2x யாரு பெருசாக இருக்குது, அப்போ 4 தான் பெருசாக இருக்குது. உயரங்கிறனால இது பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயரம்னா பெரிய ஆன்சரு, ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 14 சென்டிமீட்டரு இடைக்கண்ட ஆரங்கள் 8, 20ன்னு இருக்கு. இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது. அந்த 20 8 கூட்டினா 28. இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. இப்போ இதில் பாருங்க, இதில் இந்த 16 இருக்கு இல்லையா, 16க்கு அடுத்து ஒரு நேர்வட்ட கூம்பு இடைக்கண்டம் ஒன்று இருக்கு. ஒருங்கிறதுனால இந்த 1 கூட்டிக்கிங்க. 16 1 கூட்டினா என்ன வரும், 17. இந்த 17ஐயும் 16ஐயும் கூட்டிக்கிங்க. 16ஐயும் 17ஐயும் கூட்டினா ஆன்சர் எவ்வளவு, 33. அப்போ இந்த 33 வரதான் நமக்கு ஆன்சரு. சரி, அது புரிஞ்சு. அது எப்படின்னு பாருங்க. 28 பிரச்சனை இல்லை.
அந்த 16க்கு அடுத்து ஒன்றை கூட்டுங்க. 16 17 கூட்டினா ஆன்சர் என்னது? 33. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கான எளியமான வழிதான் அது. 33 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11க்கு பாருங்க, இது ஒரு இறகு பந்தின் வடிவம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, ஷட்டில் காக் விளையாண்டுருப்பீங்க. ஷட்டில் காக்கோட வடிவம் வந்து அந்த கூம்பின் இடைக்கண்டமும் அரைக்கோளமும், இல்லைன்னா இதில் இருக்கிறதுலே பெரிய ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரெண்டு பார்ட். இது வந்து கூம்பின் இடைக்கண்டம் அரைக்கோளம் ரெண்டும் அந்த ஷட்டில் காக்கோட உருவம். நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, அது கண்ணால் பார்த்தா நீங்கள் போட்டுடலாம். கீழே உள்ளது இடைக்கண்டமாகவும் அந்த மேலே உள்ளது இடைக்கண்டமாகவும் கீழே உள்ளது அரைக்கோளமாகவும் இருக்கும். அடுத்து இந்த 12வது கொஸ்டினுக்கு இங்கே R1:R2 இருக்குது. இந்த 1:2 அப்படியே 2:1 மாற்றி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். கொஸ்டினில் 1:2 இருக்கு, இங்கே அப்படியே மாற்றி போடுறீங்க 2:1. அடுத்து இதில் இது என்ன, அதன் கன அளவும் கேட்டிருக்குது. எதோட கன அளவு? கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. கோலத்தின் கன அளவு நமக்கு தெரியும். கோலம் அப்படின்னாக்க 4/3 தெரியும். இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 5ல் 1 கழிச்சா என்ன வரும்? 4. இந்த 4 எங்கே வருதுன்னு பாருங்க. இதுதான் ஆன்சர். இந்த 4/3 அதுதான் ஆன்சர். அடுத்தது இதில் ஆன்சரே கொடுத்தாச்சு. H2 = H1 ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டு கொடுத்தா அந்த 1/2. இதுதான் ஆன்சர். நான் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நான் வச்சுக்கோங்க. இதில் எந்த கணக்கு அந்த 12வது கணக்கையும் இதையும் நான் வச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் கொடுக்கல, 1:2 இருக்கு. அதனால நம்ம ஆன்சருக்காக ஈக்குவல் அங்கிட்டு போகிற மாதிரி மாற்றி 2:1 மாற்றிக்கிறோம். ஆனால் இங்கே 14ல் ஈக்குவல்ட்டு கொடுத்து 1:2 கொடுத்தாச்சு. அப்போ அதான் ஆன்சர் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே கொடுக்குறோம். அடுத்து இங்கே சமமான விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் சொல்லுங்க பார்ப்போம். விட்டம்னா எல்லாத்தையும் விட பெருசு. அதான் ஆரத்துலேருந்து ஒரு வட்டத்தில் பெரிய நான் வந்து விட்டம். அப்போ இந்த விட்டம்ங்கிறது அதில் பாருங்கள், விட்டம் முதல்ல வரணும்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே தான் பெருசாக இருக்குது. விட்டம்ங்கிறது பெருசாக இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சரு. சரியா? அதில் என்னது? விட்டம் வந்து பெரியது. அப்போ முதல்ல வந்து பெருசு வரணும்னு வச்சுக்கோங்க. விட்டம் வந்து பெரியது, அது பெருசு வரணும்னா அப்போ இதுதான் ஆன்சர். அதை நான் வச்சுக்கோங்க. இது 8வது பாடம். 8வது பாடத்தில் முதல் கொஸ்டின். இது பரவல் அளவே இல்லைன்னு கேட்குறாங்க. பரவலுங்கிற வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. பரவல்னா பறந்து செய்கிறதுன்னு வச்சுங்களேன். பறந்து வேலை பார்க்கணும்னு நான் வச்சுங்களேன். பரவலாக கூட்டணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கூட்டு சராசரி இதுக்கு ஆன்சரு. அது பரவலுங்கிற வார்த்தை வந்தால் பரவலாக கூட்டணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டினுக்கு 8 8ன்னு போகுது. எல்லா நம்பரும் 8 8. 8ல் 8 கழிச்சா எவ்வளவு? 0. இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இதுக்கு குறுக்கு வழி தேவையில்லை. அது பரவலாக கூட்டணும்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து சராசரியிலிருந்து கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு இடையான விளக்கங்களின் கூடுதல். விளக்கம்னா எல்லாம் விலகி போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் இங்கேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். விளக்கம் அப்படின்னாக்க அப்போ ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லைன்னா 0. விளக்கம்னா விலகி போயிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, 0. அடுத்து 4வது கொஸ்டினில் இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. 4ஓட ஸ்கொயர் என்னது? 4ஓட ஸ்கொயர் வந்து 16. இங்கே 3ஓட ஸ்கொயர் என்னது? 9. இந்த 9ம் இந்த 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 16 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சரு. மற்ற ஆன்சரில் எதுவுமே இல்லது. இந்த 4 ஸ்கொயர் பண்ணுறது 16, 3 ஸ்கொயர் பண்ணுறது 9. அது இங்கே தான் இருக்குது. அடுத்து இதில் இந்த ஆன்சர் பாருங்கள். முதல் 20 இலங்களின் விளக்க வர்க்க சராசரி. இதில் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா? 33 22 பார்த்தோம் இல்லையா? அதே ஆன்சர் நான் வச்சுக்கோங்க. இங்கே 20 எண்கள்னு இருக்குது. 20 பின்னாடி எல்லா ஆன்சர்லையுமே 25 தான் இருக்குது. இந்த ஆன்சர் 25 இருக்குது. அடுத்து 2ங்கிறது முதல் 20 எண்கள்னு இருக்குது. அங்கே ஒரு ஆன்சர் 33 28ன்னு வந்துச்சு அந்த பாடத்தில். இங்கே ஒரு ஆன்சர் 33 25ன்னு வருது. அப்போ இந்த 33 அங்கே 16ஐயும் 17ஐயும் கூட்டுவோம், அது 33 வரும். இங்கே 20ன்னு இருக்குது. முதல் இலங்கள்னு இருக்குது. அப்போ முதல் இலங்கள்லாம் இங்கே 1 முதல்னு வச்சுங்களேன், 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கிட்ட என்ன இருக்குது? 20 இருக்குது. 20 இருந்தால் நாங்கள் 2ஐயும் 1ஐயும் கூட்டினா அது 30. இந்த இப்படி நான் வச்சிட்டாலும் சரி, இந்த 30ன்னா அந்த 3 மட்டும் நான் வச்சுக்கோங்க. அந்த சைவரை விட்டுருங்க. அந்த 3 வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதாவது 33 28 ஒரு கணக்கு ஆன்சர் 7வது பாடத்தில். இந்த பாடத்தில் வர்றது 33 25. இது ஆன்சர் நான் வச்சுக்கோங்க. இங்கே 32 வருது, இதை விட்டுருங்க. 33 2 இடத்துல நமக்கு கொஸ்டின் ஆன்சரில் வருது. 33 28 7வது பாடம், 33 25 இந்த பாடம். இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, அந்த இங்கே 2 இருக்குது அப்படின்னாக்கா 2 நம்பர் சேமாக இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த 2 வந்து அதாவது 2ன்னு இருக்குது. அந்த 2ங்கிறது 2 3 குறிக்குதுன்னு நான் வச்சுக்கோங்க. 2 நம்பர் சேமாக இருக்குது. இந்த 44 போயிடக்கூடாது. 33 21 33 1 மார்க்கு ரொம்ப தொடர்பாக இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு பாடத்தில் 33 28, இந்த பாடத்தில் 33 25,
இங்கே 44 வருது, இது எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. அதை பார்த்துங்க. 33 நமக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3, இது மதிப்பு 5, பெருக்க கிடைக்கும் விளக்க சராசரின்னு கேட்டிருக்கு. இங்கே 5 பாருங்கள், 5 ஸ்கொயர் என்ன வரும் ஆன்சரு? 5 ஸ்கொயர் 25. இந்த 25 இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. அதை நான் வச்சுங்க. அடுத்து திட்ட விளக்கம் எனக்கு பி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3x இருக்குது, 3y இருக்குது, 3z இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 x வயசில் 3 இருக்குது. அப்போ ஆன்சர்லையும் 3 வரணும். இப்போ 3p ஆன்சரு. அடுத்து இங்கே மாறுபாடுகள் என்ன இருக்குது? 4 இருக்குது. இந்த 4க்கு இந்த 4க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 4க்கு முன்னாடி 3 வரும். 4க்கு 4ல் 1 கழிங்க, 3 வரும். அடுத்து 4ல் 1 கூட்டுங்க, என்ன வரும்? 5. 4ல் 1 கூட்டினா 5. 4க்கு முன்னாடி இது ஒன்றாக்க இது பாருங்கள், 4 + 1 ஆன்சர் என்ன வந்து 5. இப்போ 3 5 சேருது. இப்போ 3 5 சேர்ந்துச்சுன்னா இந்த ஆன்சர். இந்த 4க்கு முன்னாடி 3, 4க்கு பின்னாடி 5. இந்த நான் வச்சுக்கோங்க. 4க்கு முன்னாடி 3, 4க்கு பின்னாடி 5. அதை நான் வச்சுக்கோங்க. இது தவறானதுன்னு கேட்குறாங்க. தவறானதுன்னா 1க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது நிகழ்வு சாப்பிட்றது அடிப்படை உண்மை. இது 1க்கு மேலே எப்பவுமே இருக்கக்கூடாது. எந்த கணக்கோட ஆன்சரையும் பாருங்கள், 1க்கு மேலே இருக்கக்கூடாது. அதனால் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது 0 to 1 தான், இது 0 தான். அதாவது 2வது ஆன்சர் 0லேருந்து 1 வரை இருக்குது. 3வது ஆன்சர் 0 தான், 4வது ஆன்சர் 1 தான் இருக்குது. இதுதான் 1க்கு மேலே போயிடுது. நிகழ்வில் 1க்கு மேலே இருக்கக்கூடாது, அதுதான் ஆன்சர். அடுத்து 10வது கணக்கில் PQRன்னு இருக்குது. முதல்ல இந்த பி இருக்கு இல்லையா, மொதல் பி. அப்போ அங்கே பி ஆன்சரில் எங்கே வருதுன்னு பாருங்கள். இதுதான் ஆன்சர். அதை நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 2 சேர்த்து வருது. இது கீ வந்து 2வது வருது, விட்டுருங்க. மேலே 1 தான் இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ நான் வச்சுக்கோங்க. இங்கே பி முதல்ல இருக்குது, இங்கேயும் பி வரணும், அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 11, அது ஏழையோட குறைவான இடமதிப்புன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது 7ங்கிறது இங்கேயும் இருக்குது, அந்த இங்கே 7 இங்கே கொண்டாந்துருங்க, இங்கேயும் இருக்குது. அந்த இடமதிப்புனா 10 குறிச்சுங்க வச்சுங்க. இடமதிப்பு அப்படின்னாக்க, இடமதிப்பு பொதுவாக எதை பொறுத்து பார்ப்போம்? 10 பொறுத்து பார்ப்போம். அப்போ இந்த 10 தான் பொருந்தது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் 7/10. இடமதிப்புனா 10 1 10 100ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 நான் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் இருக்க 7 ஆன்சருக்கு வருது. அடுத்து இந்த 12வது கணக்குக்கு இதில் பாருங்கள், இந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பர் என்ன இருக்குது? 3 - 2. ஆன்சர் என்னது? 1. இந்த 1 நான் வச்சுக்கோங்க. 3ல் 2 பங்கு போச்சுன்னா மிச்சம் 1 பங்கு இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. அடுத்து 11வது கணக்கு. இந்த 135 இருக்குது பாருங்கள். இந்த 135ல் இந்த 3 கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? 15. அதுதான் அதுக்கு ஆன்சர். சரி, அடுத்து 14வது கணக்கு. 14க்கு முந்தைய எழுத்து 1வது நிகழ்வும் கேட்டிருக்குது. இங்கே எத்தனை எழுத்து இருக்குது? A B Z 3 எழுத்து போயிடுச்சு. அப்போ 26ல் 3 போயிடுச்சு. இது குறுக்கு சும்மா நான் வச்சுதான். 26ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 23. அப்போ 23 மேலே வரணும், அதுதான் ஆன்சரு. அதாவது இதில் ABZன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ABZன்னா 3 எழுத்து போயிடுச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. மொத்தம் இங்கிலீஷ் எழுத்து 26. 26ல் 3 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 23. அந்த 23 வரணும், அதுதான் ஆன்சரு. அடுத்து இதை பாருங்கள். ஒரு பணப்பைன்னு கொடுத்துருக்காங்க. பணப்பைன்னா நமக்கு பணம் நிறைய தேவைப்படுதுன்னு நான் வச்சுக்கோங்க. இது 1 ரூபான்னு நான் வச்சுக்கோங்க. இது 3 ரூபா, இது 2 ரூபான்னு இருக்குது, இது 4 ரூபான்னு இருக்குது. அப்போ இது நமக்கு தேவைப்படும். நமக்கு பணம்னாலே அதிகமாக இருக்க தான் தேவைப்படும். அப்போ அதிகமாக கீழே இருக்க பார்க்க வேணாம், மேலே இருக்க மட்டும் பாருங்கள். பணம்னா 4 இருக்குது, 4 ரூபா தான் அதிகமாக இருக்குது. அதனால் இதை ஆன்சர் நான் வச்சுக்கோங்க. நன்றி.